உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. எங்க வாழ்க்கையில சொல்லுங்க, நன்மை செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என் வாழ்க்கையில நன்மை செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையிலே, இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வேளையிலே, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நன்மைகளை செய்வீராக, விடுதலையை தருவீராக. ஆண்டவரே நன்மை செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்வீரா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அப்படி அமர்வோம். தேவ சமூகத்திலே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலே உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாமும் ஒன்று சேர்ந்து சபையாய் குடும்பமாய் தேவனை ஆராதித்து கொண்டு தேவனுடைய இந்த பிறப்பின் சந்தோஷத்தை நாம் கொண்டாடும்படியாக, அவைகளை தியானிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே வந்து இவ்வளோ நேரம் ஆராதனை செஞ்சோம். நம்முடைய உன்னதமான தேவனை துதித்தோம். இந்த வேளையிலே முக்கியமான பகுதி, அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமேன். இந்த வார்த்தை தான் ஜனங்களுக்குள்ளே போய் நமக்குள்ளே உள்ளே வந்து கிரியைகளை செய்யும். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்கும். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் சம்திங் இட் வில் டூ, சம்திங் இட் வில் டூ. ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒன்று செய்யும். இது செய்யலைன்னு வைங்களேன், உள்ளே போய் இருதயத்தில் இந்த வார்த்தை கிரிய செய்யலைன்னா ஆண்டவர் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லை. இது உள்ளே வந்து கிரிய செய்யணும். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் போய் இந்த வார்த்தை கிரியைகளை செய்யணும். கிரியை செய்யாத பட்சத்தில் ஒன்று அவர் உண்மையுள்ளவராக இல்லாமல் இருக்கிறாரா? இல்லை, அவர் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். நான் சரியாக இருந்தால் எனக்குள்ளே இந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு எல்லாம் சொல்லுங்க மக்களே, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால், God knows his time. He knows when his time is. அதாவது தமிழில் சொல்லப்படுகிறது, தேவன் தமது நேரத்தை அறிவார். அவருக்கு தெரியும் அவருடைய நேரம் எது என்று. மக்களே, என்னது? அதனால தான் பேக்ரவுண்டில் எப்படி வச்சிருக்கிறேன், ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பலவிதமான சூழ்நிலையை, கால சூழ்நிலையை, சீசனை ஃபேஸ் பண்ணணும். லெஃப்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் செகண்ட் ஒன்று, அப்புறம் தேர்டு ஒன்று, அப்புறம் ஃபோர்த்து ஒன்று. பல கால சூழ்நிலைகளை ஒரு மரம் சந்திக்க நேரிடுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும், மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சந்திக்கணும், ஒவ்வொரு நேரத்தையும் சந்திக்கணும், ஒவ்வொரு கால சூழ்நிலையும் சந்திக்கணும். 10 மணி நம்ம சந்தித்தோம், 10:30 சந்தித்தோம், இப்போ 11 மணி தாண்டிடுச்சு, 11 சந்திக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 11:30 சந்திப்போம், அடுத்தது 12 மணி சந்திப்போம், அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 ஒவ்வொரு மணி நேரங்களையும் நாம் சந்தித்து கொண்டே தான் இருக்க போகிறோம். இஃப் லைஃப் டைம் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வருடத்தை சந்திக்கலாம், அதுக்கு அடுத்த வருடத்தை சந்திக்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு என்னவென்றால், God knows his time. சொல்லுங்க. கர்த்தருக்கு, தேவனுக்கு தனது நேரம், அவருடைய நேரம் தெரியும். புரிஞ்சுக்கோங்க நல்லா. கர்த்தருக்கு அவருக்கு என் நேரம் தெரியாதா அப்படின்னு கேட்கறது இல்லை, அவருக்கு அவருடைய நேரம் என்னவென்று தெரியும். எப்படி தெரியும்? வசனத்துக்கு நேராக திரும்பி நான் போக விரும்புகிறேன். முதல் வசனத்திலேருந்து வருவோம். 20 வசனத்திலிருந்து முன்னாடியிலேருந்து வரேன். 18 இயேசு கிறிஸ்துனுடைய எப்படி ஜனனத்தின் விவரமானது, அவருடைய அவருடைய பிறப்பினுடைய ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இனி நிச்சயம் பண்ணல, நியமிக்கப்பட்டிருக்கையில், நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜ் பிளான் பண்ணியாச்சு. அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ரைட். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ரைட். இப்போல்லாம் நிறைய அவமானப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க, கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஃபஸ்ட்டு பிஃபோர் பார்ன், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய தாய் தகப்பனுடைய கேரக்டரைஸ்டு பார்த்தீங்கன்னா யாரையும் இப்போ அவர் வந்தபோதும், அவர் பிறந்த பொழுதும், அவர் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்த பொழுதும் அவர் யாரையும், சொல்லுங்க மக்களே, அவமானப்படுத்துதா? இல்லை. ஒதுங்கி வேணா போயிடுவாரே தவிர யாரையும் துக்கப்படுத்துவோ துயரப்படுத்துவோ அவமானப்படுத்துவது இல்லை. இவருடைய ஜீனியாலஜி இதுதான். அப்போ எங்கேருந்து வந்தது இந்த ஜீனியாலஜி? அவருடைய தாய் தகப்பனுடைய ஜீனியாலஜி வழியில் வருது. அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகி மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாத, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. ப்ராஃபட்டிக்கா சொல்லிட்டாங்க முதல்ல. ஏனெனில் அவர், நல்லா கவனிங்க, அவர் தமது ஜனங்களின் எதை மாற்ற போறாரு? முதலே தெரிஞ்சு போச்சு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே
ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து கழுவி ரட்சிக்க வரப்போகிற ஒரு உன்னதமான தேவன் என்பதை முன்கூட்டியே தீர்க்கதரிசிகளினால், அடுத்த வசனம் தான் போட்டிருக்கோம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இந்த 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 ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிடும். ப்ராஃபட்டிக் வேர்டு அடங்கிருச்சு. அவர் வருவதற்கு முன்பதாகவே ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்பதை காட்டிட்டாங்க. அவர் வந்த பிறகு பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை, விலகி போகிற ஜனங்களை, வெறுக்கிற ஜனங்களை, துன்மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களை, தேவனை அறியாமல் உணராமல் இருக்கிற பிள்ளைகளை அவர் சந்தித்து அவர்களை மீட்டெடுப்பார் என்பதற்கும் அடையாளமாக போட்டுட்டாங்க. அவருடைய தாய் தகப்பன்மார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். நான் இளையவனாக இருந்தேன், இளமையில் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான சந்ததி அப்பத்துக்கு இருந்து. அதுதான் தாவீதின் சந்ததி. தாவீதின் சந்ததியில் இருக்கிற யோசேப்பே, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள பயப்படாத. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இந்த கேரக்டரில், இந்த சம்பவத்தில் சொல்லுங்க மக்களே அடங்கி இருக்கிறது. ஆமென். வசனத்துக்கு கவனிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு அடுத்தது, இது இவ்வளோ ஸ்டஃப் பத்தாது, அடுத்தது கொடுக்குறான். என்னது? அவருக்கு என்னென்னு பேர் வைக்கணுமா? இருக்கீங்களா? இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். இவர் இன்னும் வரவில்லை, இவர் இன்னும் உதிக்கவில்லை, இவர் இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இவ்வளவு சரித்திரத்தை வச்சிருக்கிறார். ஹிஸ்டரி சொல்லுவாங்க. ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரியை ரெண்டாக பிரிங்க. HISTORY, ஹிஸ்டரியை பிரிச்சிங்கன்னா HIS, ஹிஸ் அப்படின்னா அவர், ஹிஸ் ஓகேவா? அந்த ஹிஸ்ஸில் STORY, ஸ்டோரியை விரிங்க. ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை காட்டுகிறது தான் ஹிஸ்டரி, வரலாறு. அல்லேலூயா. ஒரு வரலாறு பிறந்து ஏன் வரலாற்றை மாற்றுகிறது? சத்தமாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்கவர் பிறந்து என் வரலாற்று, என் தலையெழுத்தை, என் வாழ்க்கையின் தலையெழுத்தை, என் வாழ்க்கையின் வரலாற்றை மாற்ற வந்தவர். ஆமென். His story changed my story. ஆமென். அவருடைய சரித்திரம் என் சரித்திரத்தை தலைகளாக மாற்றி போட்டது. இருக்கீங்களா? நான் பாவியாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், மீறி நடந்தேன். கடவுள்னா யாருன்னு எனக்கு தெரியாதியா. நிறைய பேர் இன்றைக்கும் எப்படி இருக்காங்க? தெய்வம்னா யாருன்னு தெரியல. சிலெல்லாம் பாருங்கள், கோயிலுக்கே போக மாட்டான். தெய்வம்னா யாருன்னு தெரியாது, கடவுள்னா யாருன்னு தெரியாது. கடவுள் பக்தி இருக்குதானா தெரியலேங்கிறான். கடவுள் பக்தி உனக்கு இருக்குன்னா தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சிலர்லாம். நல்லா மக்களை கவனிங்க. அவருடைய சரித்திரம் என் சரித்திரத்தை மாற்றுகிறது. அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கணும். ஆமென். இப்போ யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். ஆமென். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவரை அறியாதிருந்தான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இதுதான் God knows. சொல்லுங்க, God knows His time is not no my time. எது? அவருக்கு ஏன் நேரம்லாம் தேவையில்லை, அவருக்கு ஏன் நேரம் தேவையில்லை, அவருக்கு அவர் நேரம் தான் முக்கியம். ஏன் தெரியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில் எதுவும் செய்யாமல் இருக்கிறாரு. ஐயா, அவருக்குன்னு எப்போ நேரம் வருமா அப்போ செய்வார் கரெக்டாக. அல்லேலூயா. அவருடைய நேரம் வந்துவிட்டால் எந்த மனிதனாலும் எதையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அவருடைய வேலை வந்துவிட்டால், அவருடைய வேலை வந்துவிட்டால், அவருடைய காட்ஸ் டைம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில் அவர் செய்ய, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. அடுத்த லைனு, உம் வேலைக்காக
காத்திருக்க பொறுமையை எனக்கு. என்ன வேலை? உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஹிஸ் டைம். சொல்லுங்க மக்களே, ஹிஸ் டைம் சேஞ்ச்டு மை ஹிஸ்ட்ரி. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவருடைய நேரம். சொல்லுங்க, ஹிஸ் டைம். அவருடைய நேரம் என் நேரத்தை தலைகளாக மாற்றி போட்டது, புரட்டி போடுகிறது. ஆமென். ரைட், வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலையும் சுடர்கள் உண்டாக கடவது. வானத்திலே சூரியனை உண்டு பண்ணி அவைகள் அடையாளங்களாக, அவைகள் இட்ஸ் சைன். சொல்லுங்க, இட்ஸ் அடையாளங்களாகவும், காலங்களையும், நல்ல கவனிங்க, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். நல்லா கவனிங்க மக்களே. God created the heaven, the sky. அதில் சூரியனை வைத்து, இப்போ நைட்டு படுத்து தூங்கிடுறோம், இருட்டான உடனே என்னது, சாயங்காலம் ஆகிட்டு இருட்டாகிடுச்சு. நம்ம இதை எதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம்? சூரியன் அஸ்தமித்து அவைகள் உள்ளே போன உடனே இருட்டாயிருது. அவைகள் மேலே வரும் பொழுது திரும்பவும் வெளிச்சம் வருகிறது. ஸோ வசனம் சொல்லுகிறது என்னது? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவுது. அவைகள் என்னவா? இட்ஸ் அ சைன். சொல்லுங்க, இட்ஸ் அ சைன். சொல்லுங்க, இட்ஸ் அ அப்படின்னு என்னது? அடையாளங்கள். இந்த அடையாளத்தை எப்படி பார்க்கறது? அவைகள் அடையாளங்களாகவும். அடுத்தது இட்ஸ் அ சீசன். சொல்லுங்க, இட்ஸ் அ சீசன். சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு சைன். சொல்லுங்க, சைன், அடையாளங்கள். இட்ஸ் அடுத்தது சீசன், காலங்கள். அடுத்தது பாருங்க, காலங்களாகவும். அடுத்தது டேஸ், நாட்களாகவும். அடுத்தது இயர்ஸ், வருஷங்களாகவும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆமென். ஆங்கிலத்தில் வாஸ்தா ரொம்ப அழகாக இருக்கும். And God said, let there be lights in the vault of the sky to separate the day from the night and let them serve as signs. பாருங்க, serve, let them serve as a sign to mark scared times and days and years. காலங்களையும், முன்னாடி ஸ்லைடுக்கு போங்க, காலங்களையும். அப்போ தேவனுக்கு தெரியும் எந்த காலத்தில் எதை என் வாழ்க்கையில் செய்யணும். தேவனுக்கு தெரியும் எந்த நாட்களில் என் வாழ்க்கையிலே. மக்களே இருக்கீங்களா? தேவனுக்கு தெரியும் எந்த வருஷத்திலே எனக்கு எதை செய்யணும். He knows what time, what day, what year he going to perform. அவர் எதை செய்ய போறாரு, எப்போ செய்ய போறாருங்கிறத யாருக்கு தெரியும்? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. என்னது? God knows. சொல்லுங்க, his time. அப்போ கர்த்தருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும்னு தெரியும். பெர்ஃபெக்ட், கரெக்டான நேரத்தில் செய்வார். என்னதுங்க? இந்த பெர்ஃபெக்ட் டைமில் செய்வார். ஸ்லைடில் ஒழுங்காக தெரியலனாலும் நான் அந்த 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 மரத்தை வைக்கணுங்கிறதுக்காக வச்சாச்சு. த பெர்ஃபெக்ட் டைம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது செழிப்பான மரத்தினுடைய இது ஒரு சீசன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஒயிட் கலர், அதாவது பனிக்காலங்கள். அடுத்தது பின்னாடி வெயில் காலங்கள், இலை உதிர் காலங்கள் மாதிரி காஞ்சி போய் இருக்குது. அப்போ God knows his time in a perfect way. சொல்லுங்க, God knows his time in a perfect way. கர்த்தருக்கு தெரியும் அவருடைய வேலை சரியான நேரத்தில், in a perfect way he going to fulfill in my life. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்போ பெர்ஃபெக்டாக. சொல்லுங்க, சரியான நேரம், சரியான நேரத்தில் எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கே நிறைய போட்டிருக்கிறேன் பாருங்க, பெர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா சரியான, பூரணமான, முற்று பெற்ற, குறைபாடற்ற, முழு நிறைவாக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது பெர்ஃபெக்ஷன், முழுமையாய், பூர்ணத்துவம்,
முழு நிறைவு. அடுத்தது பெர்ஃபெக்ட் டைம், சரியான நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we always say God's perfect time. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சொல்லுவேன். நானும் பாஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி நாங்கள் எங்கள் நாட்களிலே வாழ்க்கையில் பயன்படுத்துகிற, நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன? காட்ஸ் பர்ஃபெக்ட் டைம். சொல்லுங்கள். அந்த சரியான நேரம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும், அவர் எப்போ செய்யணும்னு. we always say God's perfect time. we always talk about God's perfect time. no one can beat his perfect time. அழகாக போட்டிருக்கிறேன், ஆண்டவர் பேசுகிறத டைப் பண்ணியிருக்கேன். we always say God's perfect time. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் ஆண்டவருடைய சரியான நேரம். we always speak about God's perfect time. நாங்கள் எப்பவுமே ஆண்டவருடைய அந்த சரியான நேரத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். no one can beat his perfect time. யாராலையும் எவராலையும் தேவனுடைய சரியான நேரத்தை, காலங்களையும் சூழ்நிலைகளையும் பீட் பண்ண, அடிச்சு கொள்ள எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன்னா அதில் தான் விஷயமே இருக்கு. இன் ஓடி அண்ட் ஆன்டி, அதாவது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு காலத்துக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடு காலத்துக்கும் இன் பிட்வீன், இரண்டு காலங்களுக்கு நடுவாக உங்கள் வேதத்தை எடுத்து பாருங்கள், பைபிளை எல்லாம் திருப்புங்க. பைபிளில் பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புக்கை முடிங்க, மல்கியாவை திருப்பி லாஸ்ட் பேஜ் எடுத்து பாருங்கள், என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் பேஜ் மலாக்கியில் மத்தேயுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும் பாருங்கள், ஒரு பேப்பர் விட்டுருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர் 1107, 1107 பாருங்களேன் என்ன போட்டிருக்குது. பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்த பேஜ் திரும்ப, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின். ஆமாம், இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரே ஒரு பேஜ் வெள்ளை பேஜை வச்சுட்டாங்க. ஆனால் இந்த வெள்ளை பேஜுக்கு நடுவில் எத்தனை வருஷம் இருந்துச்சு தெரியுமா? அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 400 years of darkness. எத்தனை வருஷம் இருந்துச்சு? நடுவில் ஒரே ஒரு வெள்ளை பேஜ் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற காலங்கள் கிட்டத்தட்ட 400 வருட காலங்கள். அந்த 400 வருட காலங்கள் எப்படி எதை குறிக்கிறார்களாம்? டார்க்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்னது? ஆமாம், இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. மக்களே சொல்லுங்கள், என்னது? இருண்ட காலம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களை நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் என்ன நடந்தது? ஸோ இன் பிட்வீன் கேப்பில் என்ன நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டின் பதிவு செய்யப்பட்ட இறுதி நிகழ்வுகளும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வருகைக்கும் இடையே சுமார் 400 வருட இடைவேளை உள்ளது. 400 வருஷ இடைவேளை இருக்குது. அந்த இடைவேளையில் சில சமயங்களில் டெஸ்ட்மெண்டல் காலம் என்று சொல்கிறார்கள், இன்டர் டெஸ்ட்மெண்ட் காலம் என்று சொல்கிறார், அல்லது அமைதியின் ஆண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 400 வருஷம் கேப்பில் என்ன நடந்துச்சு? என்னன்னு சொல்கிறாங்க? அமைதியின், மக்களை சொல்லுங்கள், என்ன காலங்க? அமைதியின் காலங்கள். இந்த அமைதியின் காலங்களிலே எந்த விதமான தீர்க்க தரிசன எழுத்துக்களும் இல்லை. கடவுள் இடமிருந்து, தேவனிடத்திலிருந்து நேரடியான வெளிப்பாடு, பேசுதல், சத்தம் இல்லை. மக்களே, அப்போ எந்த விதமான சத்தமும் இல்லை, எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லை. அந்த 400 வருஷம் ரொம்ப அமைதியான நாட்கள், இருண்ட நாட்கள். தேவ சத்தத்தை கேட்க முடியாது, தீர்க்கதரிசிகள் சத்தத்தை கேட்க முடியாது, தேவனிடத்திலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார், எத்தனையோ ராஜாக்களை அனுப்பினார், எத்தனையோ மனிதர்களை அனுப்பினார். எல்லாரும் வந்து என்னென்னமோ முட்டி மோதி பார்த்துட்டு போயிட்டாங்க. யாருனாலையும் முழுமையாக வாழ முடியல, முழுமையாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியல, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படியாக வாழ முடியல. அதனால் இந்த 400 வருஷம் அமைதியாக விட்டுட்டார். சரி, ஜனங்கள் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்று ஒருத்தர் இல்லாமல் அமைதியாகி விட்டார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பதில் தராமல் பேசாமல் அமைதியாக இருந்தார் என்றால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆண்டவரே, நானும் எவ்வளவோ கேட்குறேன், உங்ககிட்டேருந்து சத்தமே வரமாட்டேங்குதே, இருக்கீங்களா? உங்களே சொல்லலை, ஆண்டவரே இருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள் இருக்கிறீங்கன்னு உடனே ரிப்ளை பண்ணிட்டீங்க. அவரே இருக்கீங்களாப்பா, இயேசு தேவனே இருக்கீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடும்போது பதில் வராமல் அமைதியாக இருந்துச்சுன்னா
நீங்கள் எவ்வளோ நாள் அமைதியாக இருப்பீங்க? ஒருத்தர் ஃபோன் பண்ணி நமக்கு ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு 4 மிஸ்டு கால் விடுவோம். எடுக்கலைன்னா நமக்கு அப்போவே பிபி கொஞ்சம் எகிரும். 5 மிஸ்டு கால் 6 மிஸ்டு கால் எடுக்கலைன்னா கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு வரும் பிபி. நம்ம ஃபோன் பண்ணி பார்த்து ஒரு 15-20 மிஸ்டு கால் போயிடுச்சு, ஃபோன் பிக் பண்ணவே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லைன்னா இங்கே பிபி மிஷினை வச்சோம்னா பிபி மிஷின்லாம் தெரிக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் திங்க். ஆண்டவர் மட்டும் நம்ம இடத்துல பேசவில்லை என்றால், அவருடைய சத்தம் மட்டும் நமக்கு வரவில்லை என்றால், அப்போ அந்த 400 வருஷம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதில் என்ன விஷயம்னா, இந்த 400 வருஷத்தில் ஜனங்கள் தேவ சத்தம் கேட்கப்படாத சூழ்நிலையில் அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டான். இஷ்டத்துக்கு அவன் தன்னுடைய லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறான். என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா பாவங்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா மீறுதல்களும், கொலை கொள்ளை, என்னென்ன செய்யணுமோ எல்லாம், வழிப்பறி, அது இதுன்னு எல்லாம் பண்ணி சுகபோக வாழ்க்கையை அடித்து பிடுங்கி தின்னுட்டு இருக்கிறான். ஏன்னா அங்கே யாருமே கேட்கறதுக்கு இல்லை. நோ ஒன் இஸ் டேட். அங்கே யாருமே இல்லை, தேவ பயம் இல்லை, தேவனே இல்லையே, சத்தமே இல்லை, அதனால இருக்கான். இப்போ 400 வருஷத்தில் அமைதியாக இருந்த உன்னதமான தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, உன்னதமான தேவனை அவர் இதுக்கு மேலே விட்டோம்னா இவங்க இன்னும் மோசமாக போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் யார் அனுப்புகிறாரு? உன்னதமான தேவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை அனுப்பினார். அதான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 1:20 வாசிங்களேன். அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரைட். அந்த 400 வருஷத்தில் எல்லா பாவத்திலும் அக்கிரமத்திலும் எல்லா விதமான காரியத்திலும் அவர்கள் வாழ்ந்தபடினால அவர் யாரை அனுப்பினார் தெரியுமா? அவருடைய நேரம் வந்து விட்டது, அவருடைய சூழ்நிலை வந்து விட்டது. ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவர்களை மீட்டெடுப்பதற்காகவே வந்தார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியினால் மூலமாய் கர்த்தரால் உழைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அவர் வருகிறார். வசனத்தை வாசிக்கலாங்க. யோவான் 1:29-30 வாசிங்களேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நல்லா கவனிங்க. எல்லாரும் இந்த பாவத்தை பத்தியே பேசுறாங்க, இந்த அக்கிரமத்தை பத்தியே பேசுறாங்க, இந்த மீறுதலை பத்தியே பேசுறாங்க. யோவான் ஸ்நானகன் இதை தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? யோவான் சொல்கிறார், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று சொல்லுகிறார். மக்களே, அப்ப யோவான் ஸ்நானகனும் அதை தான் பேசுறாரு. ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்குட்டி. ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். எப்படி? பாவியாக என்னையும் பிள்ளையா மாற்றி நீ. எப்படி இருந்தேன்? பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி நீ. ஒரு சூழ்நிலை நான் எப்படி இருந்தேன் சொல்லுங்க? நம்மளும் அப்படிதான் இருந்தோம். அவர் வந்த பொழுதுதான் நம்ம வாழ்க்கை மாறுச்சு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி. அவர் மட்டும் வரலைன்னா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. யோவான் ஸ்நானகன் சொல்றார், என்னது? இதோ உலகத்தின் பாவத்தை, என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வராரு.
எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியாயிருந்தேன், உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. அடுத்த வசனம், ஸ்லைட் மாற்றலாம். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எங்கே போச்சு? முன்னாடி போச்சா? சாரி. ஓகே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8லேருந்து 13 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். பீப்புள் ஆஃப் காட், தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, மக்களே, நல்லா கேளுங்க. God knows his time. God knows his time. எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் எவ்வளோ நாளா? 1000 வருஷம் போலும். 1000 வருஷம் எவ்வளோயா? ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். என் வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? 1000 வருஷம் கர்த்தருடைய பார்வையில் இன் ஒன் டே. ஏன்னா அவர் காலத்தை அறிவார், நேரத்தை அறிவார், நாட்களை அறிவார், வருடங்களை அறிவார். ஏனென்றால் சகலத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் எந்த சூழ்நிலை வந்து அமர்ந்திருந்தாலும் சரி, இன்னும் என் வாழ்க்கையில் இவைகள் நடக்கவில்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். ஏனென்றால் இவைகள் நடக்கவில்லை என்று நீங்கள் வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? இவைகள் நடக்குமா என்ற சிந்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? கவலை வேண்டாம். கர்த்தர் உன்னதமான தேவன் இன்றைக்கு காலை வேளை தெளிவாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. 1000 வருஷம் ஒரு நாள். மேபி இன்னைக்கு நடக்கலாம். தேவன் நினைச்சால் the second, the very next second he will do anything. ஸோ இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் எழுதி வைங்க, கர்த்தர் எதை வேணாலும் எப்போ வேணாலும் என் வாழ்க்கையில் செய்வார். அமேன், அமேன், அமேன். ரைட். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமரமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லா பீப்புளும் எல்லா ஜனங்களும் ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒரு விஷயம்தான். தேவ சமூகத்துக்கு நம்ம வந்து நம்மை ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ரைட். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா நல்ல கவனிங்க. இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடுக்கையில் தேவ பக்தியில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, அவர் நமக்காக பிறந்தார். ரைட். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். எஸ், ரைட். அவர் நமக்காக
அவருடைய ஜீவனை கொடுத்தார். எஸ், அப்சல்யூட்லி ரைட். அவருடைய இரத்தத்தை சிந்தினார் ஃபார் மீ. எஸ், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். எல்லாமே அவர் செஞ்சிட்டார், சரியாக செஞ்சிட்டார். ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன சூழ்நிலை கூட மாறலை. சகலத்தையும் த பர்ஃபெக்ட் டைமில், த பர்ஃபெக்ட் டேல, த பர்ஃபெக்ட் இயர், த பர்ஃபெக்ட் சீசனில் ஹி ஃபுல்ஃபில்ட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. வாட் வி ஆர் டூயிங், இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எஸ், பீப்புள் ஆஃப் காட் இருக்கீங்களா? அவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டாரு, செஞ்சுட்டு இருக்கிறாரு. வாட் வி ஆர் டூயிங், வசனம் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினா நீங்கள். இப்போ அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு. வாட் வி, வாட் யூ, அதான் வசனம் கேட்குது. வாட் யூ, வாட் வி டூயிங், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி, ரைட், அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். ரைட், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எஸ், இது வருகை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்ம பேசுகிறது எதை பற்றி பேசலாம்னா, வருகை பற்றி பேசினாலும் புதிய வானங்கள், புதிய என்னது வாசமாக இருக்கும் நீதி, புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு நியூ. என்ன ஆமேனே வரல? கவலைப்படாதீங்க, முடிச்சிருவேன். 12 மணிக்கு முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் இழுத்துருக்க மாட்டேன். டயர்டாகாதீங்க. வெளியே போய் பாருங்கள், போங்க. யார் என்னென்னு பாருங்கள், போங்கப்பா, டக்குன்னு போங்க, பாருங்கள், போங்க. ரைட், ஓகே 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 ரைஸ். கவனிங்க மக்களே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி நியூ. சொல்லுங்கள், எல்லாமே புதுசாக போகுது, மாறப்போகுது. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு, எஸ், புதிய விஷயம், புதிய வானம், புதிய பூமி உண்டாக போகிறது போல ஆண்டவர் என் வாழ்க்கையில் புதியவைகளை செய்ய போகிறார். சொல்லுங்க மக்களே, புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். புதியவைகளை செய்ய போகிறார். தம்பி அங்கே போய் உட்காரு, ஸ்லைடை மாற்று. புதியவைகளை செய்ய போகிறார் ஆண்டவர். புதியவைகளை செய்ய போகிறாரு. புதியவைகளை செய்ய போகிறார். சொல்லுங்க, புதியவைகளை செய்ய போகிறார். புதியவைகளை செய்ய போகிறாரு. புதிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்லுங்க, புதிய காரியத்தை செய்ய போறாரு. புதிய பாடலை நான் பாட போகிறேன். அவர் புதிய விஷயங்களை செய்ய போறனால நான் புது பாட்டை பாட போறேன். வசனம் சொல்லுது, அவர் என் நாவிலே புது பாடலை வைத்திருக்கிறார். ஆமென். ரைட், வசனத்தை மாற்றுங்க, ஸ்லைடை மாற்றுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-12 வசனத்தில் அவர் ஒவ்வொரு சீசனை தனித்தனியாக பிரித்து தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வாசிங்கப்பா. பிறக்க ஒரு காலம், மக்களே நல்லா கவனிங்க. என்னது? பிறக்க ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. எவ்ரிதிங் ஆஸ் அ சீசன். சொல்லுங்க, எவ்ரிதிங் ஆஸ் அ, எஸ், பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா இறக்கிறதுக்கு, ரைட், வாசிங்க. நட ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம், கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம், அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. எப்பவுமே அழுதுட்டே இருக்க கூடாது. I will every day and in every service, most of the service, ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு ஆறுதலில், மேக்சிமம் ஆறுதல் நான் அடிக்கடி ஜனங்களிடத்தில், மக்களிடத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னென்னா, எப்போ அழுகணுமோ அப்போ தான் அழுகணும், எப்போ சண்டை போடணுமோ அப்போ தான் சண்டை போடணும். எல்லா நேரம் சண்டை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் சண்டைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். எப்போவுமே உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பாரிக்கு வேல்யூ இருக்காது. எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. கேட்க போய் இழிச்ச வாங்கி சொல்லிடுவான். எங்கே எப்போ சிரிக்கணும் அதான் சொல்லுவாங்க. இடம் பொருள் ஏவல், இல்லைன்னா ஏவி விட்டுருவான். தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, எவ்ரி திங் ஹேஸ் அ சீசன், எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன். தட்ஸ் வை God knows His
டைம் அண்ட் ஹிஸ் சீசன். அவருக்கு தெரியும் அந்த காலம் எப்போ, அந்த நேரம் எப்போ. பீப்புள் ஆஃப் காட், வாசிங்க, அதை திருப்பி வாசிங்க. அழ ஒரு காலம் ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் ஒரு காலம் உண்டு. அடுத்தது புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண. எஸ், டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஆட தெரியும்? ஆட தான் விட மாட்டேங்கிறியடா. நீ ஆட விட்டினா நாங்கள் தான் நல்லா ஆடுவோமே. ஆட விடாமல் தான் எங்களை அமுக்கி அமுக்கி வைக்கிறிய. நிறைய பேர்த்தோட இருதயம் சொல்லுது, நினைக்குது. வசனம் என்ன சொல்லுது? புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. சிலர்லாம் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதையும் நான் சொல்லியிருக்கேன் பல செய்தியில். ஐயா புலம்பாதையா, புலம்பலே வாழ்க்கையை வச்சுருக்காது. 365 நாளும் புலம்புவாங்க சிலவர்லாம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது வரலாம், என்ன புலம்புறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அடுத்தது நடனம் பண்ண ஒரு காலம். மாற்றுங்கப்பா. கற்களை எரிந்துவிட ஒரு காலம். தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. கற்களை சேர்க்க ஒரு காலம். தூக்கி எறிந்ததை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம். தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. தேடுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இழக்க ஒரு காலம். தேடினது கிடைக்காம இழந்து போகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தேடுறதெல்லாம் கிடைச்சிடும் நினைக்காதீங்க. நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. தேடுறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா இழந்து போகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ரைட், வாசிங்க. காப்பாற்ற ஒரு காலம். காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்து விட ஒரு காலம். காப்பாற்றாம எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம். கிழிச்சு எறிகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. தைக்க ஒரு காலம். கிழிச்சதை நானே உட்காந்து தைப்பேன். கோவத்தில் தூக்கி அடித்து கிழிச்சு எறிஞ்சிருவேன். அப்புறம் ஏன் தைப்பேன்? நீ தானே கிழிச்ச, நீயே தையும்பான். இப்போ நான் கிழிச்சதை எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்குது? தூக்கி போட்டு உடச்சிட்டு அப்புறம் உட்காந்து ஒட்ட வச்சுட்டு இருப்போம். பார்த்து ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நான்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். கோபத்தில் தூக்கி அடிச்சிருவேன். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஐயோ உடஞ்சி போச்சே, எடுத்து ஒட்ட வை. அதை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம வர்ற பாடு. சிலதெல்லாம் ஒட்ட வைக்கவே தூக்கி வீசதான் முடியும். அப்புறம் வருத்தப்படுவோம், இது தூக்கி எரியாமல் இருந்திருக்கலாம், இது கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ, பேசாமல் இருந்திருக்கலாம். அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வாசிங்க. மௌனமாக இருக்க ஒரு காலம். மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. நான் அடிக்கடி சொல்கிறது, எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க, எப்போ வாயை முடிக்கணுமோ அப்போ வாயை முடிக்கும். நிறையா பேர் இன்னுமே நான் சொல்கிற விஷயத்தை பழகவே இல்லை. வாசிங்கப்பா. ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம். எப்பவுமே ஸ்நேகிச்சுட்டு கூட இருக்கக்கூடாது, எப்பவுமே பகைச்சிட்டு இருக்கக்கூடாது. வாசிங்க. யுத்தம் பண்ண ஒரு காலம். சண்டை ஓடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நம்மளால எப்போ பார்த்தாலும் சண்டை ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நல்லா கவனிங்க மக்களே. நான் நைட்டு உட்காந்து யோசிச்சுருந்தேன். நேற்று நைட்டு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் நடக்குது. எப்போ யுத்தம் பண்ண போவேன்? எப்போ யுத்தம் பண்ண போவான்? எப்போ கேப்பு கிடைக்கிது, எப்போ சண்டை போடணுமோ அப்போ தான் ஏவுகணையை லாக். நீங்கள் 365 நாளும் ஏவுகணையை விட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேத்துக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. சண்டை போடுறதே வேலையை வச்சுருக்கேன். மாற்றுங்கப்பா. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவருக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் இருக்குன்னா கர்த்தருக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஆமேனே வரமாட்டேங்குது. வாசிங்கப்பா. அடுத்தது. அவர் சகலத்தையும் அதினதின். நல்லா கவனிங்க. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஸோ காட்ஸ் பர்ஃபெக்ட் டைம் என்னங்கிறத பிரசங்கி சொல்றார். வாசிங்க. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. அதிலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷர் கண்டபடியால் மகிழ்ச்சியா இருப்பதும். நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் ரைட் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தே. இப்ப வசனம் தெளிவா சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார்.
மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளையிடுறது தான், நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையை மனுஷனுக்கு இல்லை. மாற்றுங்க வசனத்தை. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம், சாரி 8ஆம் அதிகாரம் 5, 6, 7. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். If you are a wisdomed people, ஞானமுள்ளவனா இருந்தா என்ன நடக்குது உனக்கு தெரியும். இல்லைன்னா நீ பைத்தியக்காரனவே நீ அலைவ. எப்போ அழுகணும், எப்போ சிரிக்கணும், எப்போ சண்டை போடணும், எப்போ சமாதானமாக இருக்கணும், எப்போ ஸ்நேகிக்கணும், எப்போ ஸ்நேகிக்கூடாது, எப்போ யுத்தம் பண்ணணும், எப்போ யுத்தம் பண்ணக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ கிளம்பணும், எப்போ ஸ்கூலுக்கு போகணும். வி நோ எவ்ரிதிங். எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லாமே நான் செய்கிறேன்னா எல்லாம் செய்கிறேன். வசனம் தெளிவாக போட்டிருக்குது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறிய. ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறிவு. அப்போ நாம் ஞான உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் கால சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தக்கதாய் வாழ வேண்டும். ஏனென்றால் God knows his time and he knows everything. அவர் எல்லாத்தையும் அறிவார், எல்லாத்தையும் கரெக்டான நேரத்தில் செய்கிறாரு. நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? வாசிக்கலாம். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷருக்கு நேரிடும் சஞ்சலமும் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டுநைட், இந்த ராத்திரி வேளை வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் வி டோன்ட் நோ. நமக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. வசனம் தான் சொல்கிறது. காலங்களையும் எல்லா காரியத்தையும் காலமையும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு யார் சொல்ல போறா? வாசிக்கப்பா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். ஆமாம், எனக்கு என் வழி மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வழியை நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்பதை நிறைய நேரம் மறந்துடுறோம். என் வழி, என் காலங்கள், என் சூழ்நிலைகள், மை டைம், மை டேஸ், மை இயர், மை சிச்சுவேஷன், எவ்ரிதிங், காட் நோஸ் எவ்ரிதிங். அல்லேலூயா. எஸ், வாசிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை, if you seek me with full heart, என்னதுங்க? முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் அவரை தேடுகையில் கண்டடைவீர்கள். ரைட், அடுத்த வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது, நல்லது, நல்லது. வாசிங்க. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது, தன் இள பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ரைட், அடுத்தது, அவரே அதை தன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். ரைட், நிறைய நேரம் வாலிப பிள்ளைகளுக்கும் பிரச்சனையே அதுதான். இளம் பிராயத்தில் என்னவா, தன் யங்ஸ்டர் ஏஜில், யங் ஏஜில், யூத்தாக இருக்கிறவங்க என்னவா, தன் இள வயதில் நுகத்தை நுகம்னு என்னது? பாரத்தை சுமக்கிறது என்னவா நல்லதுன்னு வசனம் சொல்லுது. நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போகுது, பிரச்சனையாயிருது. இது சரியா இல்லை, இப்படி வாழு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்கள் எல்லாம் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க.
கொஞ்சம் ஏதாவது பேசிட்டோம்னா சில பிள்ளைகள்லாம் சூசைட் பண்ணிக்குது. ஆனால் தேவன் வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது, வாலிப நாட்களிலே இன் 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 யங் ஏஜ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். த ஏஜ் ஆஃப் 30, 30 வயதிலே அவர் ஊழியத்துக்கு வருகிறார். த ஏஜ் ஆஃப் 33.5 years he gave his life. 33 வருஷத்தில் அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டார். அவர் வாழ்ந்தது மிக முக்கியமான நாட்கள் அந்த 3.5 வருஷம்தான். அந்த 3.5 வருஷத்தில் எவ்வளவு ஜனங்களை சந்திக்கணுமோ ஜனங்களை சந்திச்சார், எவ்வளவு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார். 3.5 வருஷத்தில் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த 3.5 வருஷத்தில் எவ்வளவு நுகத்தை சுமக்க முடியுமோ அவ்வளவு நுகத்தையும் சொல்லுங்க சுமந்தார். ஆனால் அவர் இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ சுமக்காத, உனக்கா நான் சுமக்குங்கிறார். ஆனாலும் நம்ம இல்லை ஆண்டவரை நானே சுமந்துட்டு போகிறேன், நீ சுமக்க இனி தேவையில்லை, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. நுகத்தை நீ சுமக்காத, நீ சுமக்க தேவையில்லை, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. சொல்லுங்க. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட. சொல்லுங்க. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நான் சுமக்க. சொல்லுங்க. நான் சுமக்க இனி. சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க. நான் சுமக்க ஒரு சுகவாழ்வு, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில், ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. சொல்லுங்க. நீ சுமக்க தேவையில்லை. இருக்கீங்களா மக்களே? நான் சுமக்க ரைட். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இளம் வாலிப நாட்களிலே இளம் பிராயத்தில் சும, அது நல்லது தான். ஏன்னா நான் சுமந்தேன்ல, நீ நல்லது இப்போயே சுமந்துட்டீன்னா பிற்காலத்தில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஆனால் நம்ம பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறோம், பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வளர்த்தணும், அதான் நல்லது. நான் கஷ்டப்பட்டேன், அவங்க கஷ்டப்படக்கூடாது. வாட் பைபிள் சேஸ், அவன் சுமக்கணும். வாட் யூ டூயிங், யூ ஆர், நீங்களும் நானும் மீறுறோம். நான் சுமந்துட்டேன் அதனால் அவங்க சுமக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ சுமக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளோ சுமக்கிறேன் தெரியுமா. மாற்றுங்கப்பா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து, உன் வழியெல்லாம் அவரை நினைச்சு பாரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சீசனில், கரெக்ட் சீசனில், கரெக்ட் டேயில், கரெக்ட் நாளில், கரெக்ட் இயரில், கரெக்ட் செகண்டில், கரெக்ட் மினிட்டில், த பர்ஃபெக்ட் டைமில் உன் வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிச்சின்னா, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை வச்சினா, உன் வழியெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தினா, அவர் வழி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உன் வழியை, உன் பாதைகள் எல்லாம். ஒரு ஆமேன் சொல்லியிருக்கணும். மக்களே புரியுதுங்களா? சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 13-14 வசனம் சொல்லுகிறது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் நிச்சயமா கர்த்தர் செய்த நன்மையை பார்ப்பேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நிச்சயமா கர்த்தர் செய்கிற நன்மையை பார்ப்பேன். கர்த்தர் செய்கிற நன்மையை, ஆமே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே கர்த்தருக்கு காத்திருப்பா, அவருக்கு காத்திரு, நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐசாயா சாப்டர் 40 verse 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். நீங்கள் காத்திருங்க. எதுக்கு காத்திருக்கணும்? ஆண்டவருடைய நேரத்துக்கு. We want to wait for God's perfect time. We want to wait for God's perfect year. We want to wait for God's perfect day. We want to wait for God's perfect minute. We want to wait for God's perfect second. அதான் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே புது பலன் அடைந்து, yes, you will get new strength. புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சரி, 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். நல்லா கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் 2 வசனம் தான் இருக்கு. சோர்ந்து போகிறவர்களுக்கு யாரெல்லாம் டயர்ட் ஆகுறீங்க? இப்போ கேட்கல, வாழ்க்கையில் எல்லாம் எத்தனை பேர் டயர்ட் ஆகுறீங்க? எல்லாருமே டயர்ட் ஆகிடுறோம். இப்போ நிறைய பேர் டயர்டாக உட்காந்துருக்காங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். வசனத்தை மாற்றுங்க. இப்போ முந்தின வசனம் வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 37:7 சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. எஸ், நிறைய நேரம் நம்ம காத்திருக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னுடைய நேரத்துக்கு காத்திரு, என்னுடைய வேலைக்கு காத்திரு. உன் வேலைக்கு காத்திருக்காது, என்னுடைய நேரத்துக்கு காத்திரு. வசனம் சொல்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஆண்டவரே, நீங்கள் என்னையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்லுவார், நீ என்னையை நோக்கி பார்க்க மாட்டியா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே, வசனத்தை பாருங்க, ஏற்ற காலத்தில் யார் உயர்த்தணுமா? தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. என்ன உயர்த்தணுமா? யார் உயர்த்தணுமா? தேவன். ஆமாம், மனுஷன் உயர்த்தணுமா? ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள். நிறைய நேரம் அடக்கம் இல்லை, அதான் பிரச்சனை. நிறைய நேரம் நம்ம அடங்காமல் இருக்கிறனால தான் அவர் நம்மக்கிட்ட வரதே இல்லை. நிறைய நேரம் நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அதனால தான் கர்த்தர் நம்மளை கவலைப்படுன்னு விட்டுட்டு போயிடுறார். இன்னைக்கு கர்த்தர் காலை வேளையில் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, God knows his time. சொல்லுங்கள் மக்களே. முடிச்சிட்டேன். அப்படி எழுந்திரிங்க எல்லாரும், எல்லாம் எழுந்திரிப்போமா? God knows his time. சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடைய நேரத்தை அறிவார். கர்த்தருக்கு என்னுடைய நேரம் தெரியும், கர்த்தருக்கு அவருடைய நேரம் தெரியும். எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். God knows his time. God knows, he knows my time also. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீ சுமக்க இனி தேவையில்லை, நான் சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்த நாளிலே துளிர்க்கும். ஒரு சுகவாழ்வு
சொல்லுங்க, நீ சுமக்க நான் சுமக்க. மக்களை வாய் திறந்து ஒரு 2 நிமிஷம். நான் சுமக்க இனி தேவையில்லை. எஸ், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ சுமக்க நான் சுமக்க. வாயை திறந்து சொல்லுங்க மக்களே, மக்களே சொல்லுங்க. நான் சுமக்க தேவையில்லை. அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்துட்டாரு. அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நீ சுமக்க தேவையில்லை. தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உன்னதமானவரே, வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 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 என் நம்பிக்கையே நீர் தான்ப்பா. என் அடைக்கலமே நீங்க தான். என்னை விடுவிக்கிறவர் நீங்க தான். என்னை விடுவிக்கிறவர் நீங்க தான். என்னை பாதுகாத்துக் கொள்கிறவர் நீதான். சொல்லுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நான் சுமந்து கொண்டிருந்தவைகள் எல்லாவற்றையும், நான் சுமந்த எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் இறக்கி வைக்கிறேன். நான் சுமந்த எல்லாவற்றையும், வசனம் சொல்லுது, உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் யார் மேல வைக்கணுமா? அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுமக்க இனி தேவையில்லை. நான் சுமக்க இனி தேவையில்லை. என் வாழ்க்கை மாறும். ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. எஸ், துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. சொல்லுங்க, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். சொல்லுங்க, உன் துக்கங்கள் என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க மக்களே, என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. நான் சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு துளித்தது. ஒரு சுகவாழ்வு துளித்தது. ஒரு சுகவாழ்வு எனக்கு புதிய வாழ்க்கை தருகிறார். சுகவாழ்வு. சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறுகிறது. என் சூழ்நிலை மாறுது. என் பிரச்சனை மாறுது. எல்லாமே மாறுது. சுகவாழ்வு. துன்பமா துயரமா அது
தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஓஹோ, துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. சொல்லுங்க. காற்றடிச்சா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். காற்றடிச்சா வெயில் வந்தா. இழந்து போனதை இயேசு தேடி வந்தா, இளைப்பாறுதல் தருவேன். நீங்க இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தா, இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னா. எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. ஒரு புயல் காற்று காற்று, ஓ ஆமென், புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட. மக்களே சொல்லுங்க. காற்றடிச்சா வெயில் வந்தா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே, எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர், எல்லா பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். எழுந்து வா போதும் பயந்தது. எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற வல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலேயும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தருகிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றினீரே, அதற்காக நன்றி. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சரண்டர் பண்ணுறோம்ப்பா, சரண்டர் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இன்றைக்கு ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாக, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லார் மேலேயும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம், தேவ கரம் அளவில்லாமல் தங்கட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை தருவீராக. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருவீராக. பலப்படுத்துவீராக. கிருபையை தருவீராக. வரங்களை தருவீராக. கனிகளை தருவீராக. மீட்டெடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, உயர்த்துங்க. தலைகள் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் விலகட்டும், எல்லா வலிகள் விலகட்டும், சூழ்நிலைகள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த நாளிலே மிகப்பெரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே டெலிவரன்ஸ் நடப்பதாக. இருதயத்தில் விடுதலை, சிந்தையிலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் விடுதலை. எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே தீமையான காரியங்கள், இருதயங்கள் விடுதலை பெறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே புதியவைகள் இப்பவே தோன்றுகிறது, புதியவைகள் இப்பவே தோன்றுகிறது. ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலையும் புதிய காரியங்களை இப்பவே உருவாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் புதிய காரியங்களை ஊற்றுவீராக. வந்த ஒவ்வொரு மக்கள் மேலையும் உம்முடைய விசேஷித்த கரம் அமருவதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்முடைய விசேஷித்த கிருபை தங்குவதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகள் மேலையும் தங்கியிருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். வசனம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். உலகத்தின் சமாதானம் அல்ல, அந்த சமாதானம் ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் 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 ஆண்டுடைய வருகை விரிந்தும் என்றும் நம்மோடு, குடும்பத்தோடு, சபையோடு, ஊழியத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.